கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம், கடன்னு குடிச்சாராம், 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுதான். அதனால ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் நமக்கு பெரிய பெரிய மெடிசன். உண்மையா பார்த்துருவாங்க. இதை மத ரீதியாலாம் பார்க்க வேண்டாம், என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க, சயின்டிஃபிக்காக மட்டும் அனலைஸ் பண்ணலாம், சரிங்களா? இது ஒரு பேப்பரில் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகிருக்கு. அவங்க நிறைய ஸ்டடீஸ்லாம் போட்டு இது ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது, நிறைய ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவெலாம் கொள்ளுது அப்படின்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உடனடி இதை பார்த்து தான் பாவம் நம்ம ஐஐடி சென்னையோட டைரக்டர் ஏமாந்துட்டாருங்க. முக்கியமாக இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் இன் விட்ரோ ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? அதாவது ஒரு கல்ச்சர் பிளேட்டில் பாக்டீரியாவெல்லாம் போட்டு அது மேலே நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு சாகடிக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த பசுமாட்டோட யூரினும் போட்டு சாகடிக்குதான்னு பார்ப்பாங்க. கட்டாயம் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், யூரியா, அது நிறையா இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு யூரினில், அது கட்டாயம் சாகடிக்கும். ஆனால் இன் வைவோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு மாத்திரையாக ஒரு பொருளை உட்கொள்ளும் போது அது வயிற்றுக்கு போய் ஜீரணாகி ரத்தத்தில் கலந்து உடம்புல எங்கேயாவது இருக்கக்கூடிய கிருமி அழிக்குதாங்கிறது தான் கேள்விங்க. இதே யூரினை ஒருத்தர் குடித்தா அது அந்த யூரியாவோ அந்த கெமிக்கலோ அமோனியாவோ உங்களுக்கு ரத்தத்தில் கலந்து அந்த எஃபெக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய பதில். இதை ஐஐடி டைரக்டருக்கு தெரிவிக்கணுங்க. உண்மையாக இது எஃபெக்ட் இருக்கான்னு தெரியணும்னா ஒரு 50 பேர்த்துக்கு யூரின் கொடுத்து 50 பேர்த்துக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கிருமி அழிதான்னு பார்த்தா மட்டும்தான் இது ப்ரூவ் பண்ண முடியும்.